அனைவருக்கும் வணக்கம். வேதாவின் கானங்கள் நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த கடந்த 5 பகுதியில் வேதா இசையமைத்த பல பாடல்களை பார்த்துட்டு வரோம். ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது. வேதா அவர்களுக்கு சொந்தமாக இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அப்படி குறைவாக கிடைச்ச அந்த வாய்ப்பை அவர் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக செயல்படுத்தியிருக்காருங்கிறத கடந்த 5 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். ஏன்னா பெரும்பாலான பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் தான். பார்த்திபன் கனவு மாதிரி ஒரு சில படங்கள் தான் அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கு. அதில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இசையமைச்சிருக்காரு வேதா அவர்கள். கடந்த 5 பகுதிகளில் பல பாடல்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. காதலித்தால் போதுமா படத்தில் சக்க போடு போட்ட பாட்டு இது. இந்த பாட்டை டிஎம்எஸ் பாடியிருப்பார். ஆனால் நம்ம மறந்து போன ஒரு பாட்டு இது. ஒரு நையாண்டி பாடல். ஹீரோயினை கேலி பண்ணி ஜெய்சங்கர் பாடுவார். அம்மா முழிக்கிற மொழியப்பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு, சும்மா போகிற பூச்சி எடுத்து தலையில் வச்சா குதிக்குது பாரு. ஒரு காலத்தில் பட்டி தொட்டியங்கும் பட்டையை கிளப்பிய பாட்டு. ஆனால் ஒரு பீரியடில் நம்ம இந்த பாட்டெல்லாம் மறந்துட்டோம். அம்மா முழிக்கிற மொழியப்பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு, சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில. 1969ஆம் ஆண்டு வெளியான ஒரு சஸ்பென்ஸ் கலந்த காமெடி படம் பொண்ணு மாப்பிள்ளை. ஜெய்சங்கர், காஞ்சனா, நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு வேதா இசையமைச்சிருப்பாரு. இதுல ஒரு பாடல், மணமகன் அழகனே மணமகள் அழகியே திருமணம் ஆனதும் இன்று ஜோடி சேர்ந்தனு ஏஎல் ராகவனும் சதனும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு முடியும் போது கிட்டாரையும் மிருதங்கத்தையும் வச்சுட்டு வேதா சும்மா பூந்து விளையாடி இருப்பாரு. மணமகன் அழகனே மணமகள் அழகியே திருமணம் ஆனதும் இங்கு ஜோடி. சினிமா துறையை கிண்டல் அடிச்சு 1969ஆம் ஆண்டு வெளியான படம் 4 கில்லாடிகள். ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு பாட்டு, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் படத்துல வரக்கூடிய பொழுதும் விடியும் பூவும் மலரும் பொறுத்திருப்பாய் கண்ணா, அந்த ஸ்டைல்லையே வேதா இந்த பாட்டை கொடுத்திருப்பாரு. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி நினைத்தால் எல்லாம். 4 கில்லாடிகள் படத்திலேயே இன்னொரு இனிமையான பாடல், தான் ஒரு மெலடி கிங் அப்படின்ட்டு வேதா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. டிஎம்எஸ் பி சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல், செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து. செம்மானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து. தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களுக்கு இசையமைத்து வந்த வேதா டிஎன் பாலு டைரக்ட் பண்ண ஒரு படத்துக்கு இசையமைத்தார். படத்துடைய பெயர் மனசாட்சி. இதுல ஒரு இனிமையான டுயட் டிஎம்எஸ் சுசிலா பாடியிருப்பாங்க. 7 தினங்கள் ஒரு வாரம். 7 தினங்கள் ஒரு வாரம், 7 சுரங்கள். மனசாட்சி படத்திலேயே இன்னொரு பாட்டு, ஜெய்சங்கர் ஹீரோவா நடிச்ச இந்த படத்துல நாகேஷ்க்கு இந்த பாட்டு, லவ் பண்ணுங்க சார் நான் வேணாங்கள, அது லைஃப் பிரச்சனை சார், வெறும் விளையாட்டு இல்லை. அந்த காலத்து சூப்பர் ஹிட் பாட்டு. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பாட்டோட பிரதி மட்டும் இல்லை. லவ் பண்ணுங்க சார் நான் வேண்டாங்களே, அது லைஃப் பிரச்சனை சார், வெறும் விளையாட்டில்லே. இப்படி ஒவ்வொரு பாட்டை பத்தியும் பேசும்போதும் இந்த பாட்டெல்லாம் 6 செகண்ட் மேல கொடுக்க முடியல அப்படிங்கிறது மனசுல ஒரு பெரிய ஏக்கமாவே இருக்கு. ஆனா பல இசையமைப்பாளர்களை பற்றியும் பழைய பாடல்களை பற்றியும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுலேயே குறிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்கத்தை தருது. வேதாந்தம் ராகவையா டைரக்ஷன்ல 1969ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் உலகம் இவ்வளவுதான். நாகேஷ் தான் படத்தோட ஹீரோ. இதுல டிஎம்எஸ், எல்ஆர் ஈஸ்வரி, பொன்னுசாமி இவங்க 3 பேருக்கும் ஒரு அருமையான பாட்டை, ஒரு துள்ளல் பாட்டை கொடுத்திருப்பார் வேதா. இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான். இந்த பாட்டை டிஎம்எஸ் சும்மா பிச்சு உதறி இருப்பாரு. அதே மாதிரி இந்த பாடல் காட்சியில நாகேஷோட டான்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். உலகம் இவ்வளவுதான் படத்துல நாகேஷ்க்கு டிஎம்எஸ் பாட வச்சிருப்பார் வேதா. இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான். அதே படத்துல
டிஎம்எஸ் வந்து சோக்கும் ஒரு பாட்டை பாட வச்சிருப்பாரு. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்போ உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டு வந்து வேதாவோட ஸ்டைல்லே இருக்காது. இந்த பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் ஸ்டைலில் தான் இருக்கும். கேவி மகாதேவன் ஸ்டைலில் வேதா கொடுத்த ஒரு பாட்டு. குறிப்பாக அந்த சரணம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேவி மகாதேவன் ஸ்டைலே தான் இருக்கும். ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்ப உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹிந்தி பாட்டை வைக்கிறேன், இந்த பாட்டை கேளு. தில் புகாரே ஆரே 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 அபினா. இது ஜுவல் தீஃப் படத்தில் எஸ்டி பர்மன் மியூசிக்கில் வந்த ஒரு பாட்டு. இந்த மெட்டை வந்து 1970ஆம் ஆண்டு சிஐடி சங்கர் படத்தில் மிக அழகாக எடுத்து பயன்படுத்தியிருப்பார் வேதா அவர்கள். டிஎம்எஸ் சுசிலா இனிய குரல்களில் நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன. நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன நடக்கும் நாடகம். 1980ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் பொல்லாதவன். இந்த கதையை வந்து 1971 எடுத்திருப்பாங்க. படத்தோட பேர் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன். மனோகர், ரவிச்சந்திரன், சிஐடி சங்கர்லாம் நடித்த படம். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் கதையை தான் திரும்பவும் பொல்லாதவன் அப்படின்னு எடுத்தாங்க. ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்தில் ஒரு இனிமையான பாடல் டிஎம்எஸும் பி சுசிலாவும் படிப்பாங்க. கண்ணதாசன் எழுதியிருப்பார். சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை. சிலை செய்ய கைகள் உண்டு, தங்கம் கொஞ்சம் தேவை, சிங்கார பாடல். வேதா தமிழில் இசையமைத்த படங்கள் வந்து ஏறத்தாழ 25 படங்கள் தான். படங்களோட எண்ணிக்கை குறைவு தான். ஆனால் எந்த ஒரு படத்துலையுமே வேதாவோட இசையில் சோடையே போகலை. எல்லா பாடல்களுமே நல்லா இருந்தது. அபாரமான இசைஞானம் உள்ளவர். ஆனால் அந்த இசைஞானத்தை வெளிப்படுத்த கிடைச்ச வாய்ப்புகள் தான் குறைவு. அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்புகளையும் வந்து மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார் வேதா அவர்கள். எத்தனை காலங்கள் ஆனாலும் வேதாவின் கானங்கள் என்றுமே ஒலித்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.